ஒவ்வொரு துளி நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. அந்த காலகட்டத்தை பத்தி யாருமே நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு 5ஆம் படை பேசுறாங்க இல்லையா, இவங்களா இருக்கட்டும், யாருமே இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க வாய் திறந்து. அப்ப அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள் வந்தா உங்களுக்கு சந்தோஷம், அவங்க எல்லாம் வந்தேரிகள் கிடையாது. தெலுங்குகளுக்கு மட்டும் உங்களுக்கு வந்தேரிகள். பிழைப்புக்காக நாங்கள் இங்கே வரல, இந்த தமிழகத்தை மீட்டெடுத்தோம், நமது கோயில்களை மீட்டெடுத்தோம், கோயில்களுக்கு அறப்பணி செய்திருக்கிறோம். எண்ணற்ற அறப்பணிகள், நாயக்கர் மன்னர்கள் திருப்பணி செய்யாத கோயில்களே தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இந்த வரலாறுகள்லாம் ஏன் மறைக்கிறீங்க? உங்களுக்கு அரசியல் ஆதாயம் வேணும்னா என்ன வேணாலும் பேசலாம். எங்களை வந்தேரிகள், ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படி எல்லாம் பேசுறாங்க. அதாவது வரக்கூடிய தேர்தலை முன்னிறுத்தி தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையில ஒரு மோதலை உண்டாக்கி அதுல குளிர்காய நினைக்கிற ஒரு யுக்தி தானே இது தவிர இது உண்மை கிடையாது. முழுக்க குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற வேலையை தான் இவங்க செய்துட்டு இருக்காங்க. தமிழரோட நாங்கள் ஒன்றி கலந்துட்டோம். இன்றைக்கு எங்கள் வீடுகளில் தமிழ் பேசுறோம், தெலுங்கை மறந்தே போயிட்டோம். அரசாங்கம் மதரசா பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அரபு மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு வழங்கி இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு. ஆனால் எங்கள் தமிழ் மக்களுக்கு தெலுங்கு மொழியை கற்றுக்கொள்ள எந்த விதமான வாய்ப்பும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. தமிழ், நியாயமா சொல்ல போனா தமிழ் எங்கள் மீது தான் திணிக்கப்பட்டிருக்கு. யாக வரலாறுகளை கொச்சைப்படுத்துறது இவளுங்க மாதிரி ஆளுங்க, கேவலமான ஆளுங்க யாருமே கிடையாது. சிவகங்கை சீமை, பெரிய மருது, சின்ன மருது, அவங்களுடைய மரணம், ஊர மரணம், பிரிட்டிஷ் அரசாங்கம் பீரங்கிகளை வைத்து கோட்டையை தகர்த்து இருந்து காளையார் கோயில் வாசல்ல இன்றைக்கும் அவருடைய சமாதி இருக்கு. அவர்களுடைய தியாகம் எதுக்காகப்பட்டது? வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு திருடன்னு சொல்றாங்க இல்லையா, கொள்ளைக்காரன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் யாரா இருக்க முடியும்? அதை பகிரங்கமா சொல்லுங்க. தமிழர் இல்லையா, தமிழர்களா, இவங்க யாரு தமிழர்கள், இதெல்லாம் தீர்மானம் பண்றதுக்கு இவனுங்க யாருங்க? இவனுங்க யாரு? நீ எதுக்கு திடீர்னு இப்ப இதை பத்தி பேசிட்டு இருக்கிற? சிங்களத்துல நடந்த இனப்படுகொலையை நாயக்கர்கள் தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் லூசு பயிலுங்க. மதுரையில பாத்தீங்க அப்படின்னா ஆயிரங்கால் மண்டபம் தீப்பிடிந்திருந்த காலகட்டம். கோயிலுக்குள்ள இருந்த வளையல்கார நாயுடு சமுதாய ஒரு 56 குடும்பங்களை வெளியேற்றிருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல, எல்லா கட்சிகள்லயும் உங்களுடைய நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. அறநிலையத்துறை அமைச்சர் எங்க நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனா எங்க சமுதாயம் வெளியேற்றப்பட்டது, அந்த குடும்பம்லாம் நடுத்தருக்கு வந்துருச்சு. அதுக்காக அவர் எதுவுமே செய்ய கிடையாது. அவன் திட்டணும் போல தோணும். நான் பெரிய மனுஷன் கிட்ட எனக்கு அந்த அளவுக்கு வாய் வரல. உங்களுக்கு நீங்க பேசுனீங்கன்னா பதிலுக்கு நானும் பேசிட்டேன்னா நாய் குலைச்சா நம்ம திருப்பி குலைக்கிறது அது மாதிரி தான். இப்போ கண்ட நாயெல்லாம் குலைச்சா நாம திருப்பி குலைச்சிட்டு அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணாலே போக்சோ சட்டம் பாய். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாய பெண்களையே தவறானவங்க, ஒழுக்கம் கெட்டவர்கள்னு இதெல்லாம் மன்னிக்க முடியாத விஷயம். அப்போ நாங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுகிறான்னு கோழைகள் நினச்சிட்டாங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் வீதிகளில் இறங்கி நாயுடு சமுதாய மக்கள் போராடுறதுக்கு தயார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நேர்காணல்ல தமிழக நாயுடு கூட்டமைப்பின் மாநில துணைச் செயலாளர் ராஜன் பாபு நாயுடு சார் இருக்காரு. வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்களோட சுற்றுப்பயணத்தை அண்ட் பிரச்சாரத்தை தீவிரமாக தொடங்கிட்டாங்க. முதல்ல எனக்கு இந்த கொஸ்டின், தமிழக நாயுடு கூட்டமைப்பு எதனால் தொடங்கப்பட்டது? அதற்கான காரணம் என்ன? அதாவது தமிழகம் முழுக்க ஏற்கனவே பல நாயுடு சங்கங்கள், நாயுடுகளுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. இருந்து கூட இது வரைக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு சமுதாயத்துக்கான ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கலாம். நிறைய இழப்புகள் நம்ம சந்திச்சிருக்கோம். இன்றைக்கும் தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களை நம்ம எங்கள் சமுதாயம் சந்திச்சுட்டே தான் இருக்குது. அதுக்கான எந்த முன்னெடுப்புகளையும் எந்த சங்கங்களையும் பெருசாக எடுக்க முன் வரல. என்னன்னா தனித்தனியாக செதறி கிடக்குறாங்க. இந்த செதறி கிடக்கிற எல்லா சங்கங்களையும் ஒரு இடத்துல ஒன்று திரட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் என்னுடைய தமிழக நாயுடு கூட்டமைப்பு. ஓகே. அண்ட் வரக்கூடிய 2026 தேர்தல் ஒரு 4 முனை தேர்தலாக இருக்க போகுது. நிறையா கட்சிகளுக்கு நிறையா மூத்த பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் பல கட்சிகளுக்கு பல கட்சிகளுக்கு முடிவை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு 4 முனை புதிதாக வந்துள்ள விஜய் அவர்களுக்கும், ஸோ திமுக அண்ட் அதிமுக பாஜகவோட கூட்டணி ப்ளஸ் நாம் தமிழர் தனிச்சைக்காக, ஸோ இதில் நாயுடு மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்க போகுது? அதாவது ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளில் எங்களுடைய நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஆட்சி அமைப்புகளில் பங்கில் இருக்கிறாங்க, பல அரசியல் கட்சிகளில் பொறுப்புகளில் இருக்கிறாங்க, மாவட்ட மாநில பொறுப்புகளில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்க அந்த கட்சிக்காரங்களாக இருக்கிறாங்களே தவிர இந்த சமுதாயத்துக்கான பிரதிநிதியாக அவங்க கிடையாது. ஓகே.
அந்த கட்சிகளும் எங்களுக்கான எந்த குரலுமே இது வரைக்கும் எழுப்பலை. உதாரணத்துக்கு எங்களை வந்து வந்தேரிகள், ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, பொது மேடைகள்லையும் சரி, எங்கள் சமுதாய மக்களை பற்றி ரொம்ப இழிவாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. இது வந்து ஒரு அரசியலுக்கான அவங்களுடைய சூழ்ச்சி தான் இது. அதாவது வரக்கூடிய தேர்தலை முன்னிறுத்தி தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையில ஒரு மோதலை உண்டாக்கி அதில் வந்து குளிர்காய நினைக்கிற ஒரு யுக்தி தானே இது தவிர இது உண்மை கிடையாது. முழுக்க முழுக்க வரக்கூடிய தேர்தலில் இதோ இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கை உருவாக்கி தமிழன்னு ஒரு தனி ஒரு அமைப்பை பிரித்து எடுத்து இந்த திராவிட இதிலேருந்து எடுத்து அவங்கள தனியாக காட்டி அதை வந்து மீன் பிடிக்கிற குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற வேலையை தான் இவங்க செய்துட்டு இருக்கிறாங்களே தவிர இதில் உண்மை எல்லளவுமே கிடையாது. ஓகே, கொஞ்ச காலமாகவே வந்து தமிழ்நாட்டுக்கு தெலுங்கர்கள் ஏன் வந்தாங்க, தெலுங்கர்கள் வந்து வந்தேரிகள் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட சில கட்சிகள் அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? தெலுங்கு மக்கள் நல்ல கேள்வி. தெலுங்கு மக்கள் வந்தேரி குடிகள்ங்கிற வார்த்தையை பெருசாக பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி எல்லா மேடைகள்லையுமே பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி. அப்புறம் இப்போ கூட சமீபத்தில் 5ஆம் படை, 5ஆம் தமிழ் சங்கம் அப்படின்னு வச்சுட்டு அவங்கள இந்த மாதிரி எல்லா தமிழர்களை வந்து தெலுங்கர்கள் வந்து வந்தேரி குடிகள்னு சொல்கிறாங்க. வந்தேரி குடிகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான பதம் என்ன அப்படின்னா, பிழைப்புக்காக ஒரு நாட்டை ஒரு நிலப்பரப்பை விட்டு இன்னொரு நிலப்பரப்புக்கு போய் அந்த நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் வந்தேரி குடிகள் அர்த்தம். இன்றைக்கி வந்தேரி குடிகள்னு எங்களை மேடைக்கு மேடை பேசுகிறவங்க, நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே என்ன மாதிரியான நிகழ்வு நடந்தது, என்ன மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருந்ததுன்ற பற்றி யாருமே எந்த மேடையிலையும் பேச மாட்டேங்கிறாங்க. புரியுது. சுல்தானிய ஆட்சி முறை, அடக்குமுறை இங்கே வந்து பயங்கர கொடூரமாக இருந்தது. அதாவது தமிழகத்தை வந்து 2ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் வாளால் விழித்துறங்கும் பராக்கிரம பாண்டியன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவர் 2 பசங்க, ஒருத்தன் பேர் வீரபாண்டியன், இன்னொருத்தன் சுந்தரபாண்டியன். இவங்களுக்குள்ள வாரிசு போட்டி. இந்த வாரிசு போட்டியில் மாளிகாபுருடைய படையெடுப்பாளர்களுக்கு போய் காட்டி கொடுக்குறான், படை நிலைகளை காட்டி கொடுக்குறான். அப்படி காட்டி கொடுக்கும் பொழுது அவன் உள்ளே வந்து எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டு இவங்களையும் கொண்டுறான். அதில் தப்பி போன வீரபாண்டியன் தொடர்ந்து பயணம் பண்ணி 48 வருஷங்களாக போராடி கடைசியாக விஜயநகர சாம்ராஜ்யத்தில் போய் உதவி கேட்குறான். உதவி கேட்கும்போது அங்கேருந்து புக்கருடைய மகன் குமார கம்பனர் படையெடுத்து வர்றார். ஓகே, படையெடுத்து வந்து 48 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த கோயில்கள், சுல்தானிய ஆட்சியாளர்கள் கோயில்களை கொள்ளையடித்து கோயில்களை பூட்டி வச்சு கோயில் சிலைகளை உடைத்து நாசம் செய்த காலகட்டம். அந்த காலகட்டத்தை பற்றி யாருமே நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு 5ஆம் படை பேசுகிறாங்க இல்லையா, இவங்களா இருக்கட்டும், யாருமே இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க வாய் திறந்து. புரியுது. அப்போ அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள் வந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களாம் வந்தேரிகள் கிடையாது. தெலுங்குகளுக்கு மட்டும் உங்களுக்கு வந்தேரிகள். பக்கத்தில் இருந்த நிலப்பரப்பில் இருந்து எங்கேயோ இருந்து ஆப்கானிஸ்தானத்திலிருந்து படையெடுத்து வந்து இந்த நாட்டவே சூறையாடி இந்த நாட்டு கோயில்களை கொள்ளையடிச்சு பண்ண அவங்கெல்லாம் உங்களுக்கு வந்தேரிகள் கிடையாது. அவங்கள தமிழர்களா சொல்லுங்க, யார் வந்தேரிகள்? பிழைப்புக்காக நாங்கள் இங்கே வரல, இந்த தமிழகத்தை மீட்டெடுத்தோம், கோயில்களை நமது கோயில்களை மீட்டெடுத்தோம், கோயில்களுக்கு அறப்பணி செய்திருக்கிறோம். எண்ணற்ற அறப்பணிகள், நாயக்கர் மன்னர்கள் செய்யாத திருப்பணி செய்யாத கோயில்களே தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. ஓகே, அவ்வளோ திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. இந்த வரலாறுகள்லாம் ஏன் மறைக்கிறீங்க? உங்களுக்கு அரசியல் ஆதாயம் வேணும்னா என்ன வேணாலும் பேசலாம்னு பேசக்கூடாது. தமிழ்நாட்டு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து நாயக்கர் மன்னர்களை வந்து நம்ம புறம் தள்ளவே முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்டு மதுரை அந்த செஞ்சி பகுதியில் வந்து நாயக்கர் மன்னர்கள் வந்து ரொம்ப ஆண்டு காலமாக ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ நாயக்க மன்னர்கள் தமிழகத்தில் ஆட்சி பண்ணும்போது அவர்களோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? குறிப்பிட்டு தமிழ் மொழியோட அவர்கள் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? நல்ல கேள்விங்க. தமிழக நாயுடு அந்த கூட்டமைப்பு வந்து இதை பற்றி நிறைய ஆய்வு செய்திருக்கும். ஓகே, தமிழக நாயக்கருடைய ஆட்சி காலம் என்பது வந்து தமிழுக்கான அழிவு காலம்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக கிடையாது. நாயக்கருடைய ஆட்சி காலம் மொத்தம் 29 நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை ஆண்டிருக்காங்க. தஞ்சை, செஞ்சி, மதுரை இந்த 3 பகுதிகளையும் தலைமையிடமாக கொண்டு 29 நாயக்க மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இந்த நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ் தான் அவங்களுடைய ஆட்சி மொழியாக இருந்தது. அன்றைக்கு நினைத்திருந்தார்கள் சொன்னால் அந்த தமிழ்ன்ற வார்த்தையே இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்க முடியும்.
ஏன்னா மன்னராட்சிங்கிறது எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். புரியுது. ஆனால் அதை செய்யலையா? தமிழை நாங்கள் மதித்தோம். எங்களுடைய மன்னர்கள் தமிழை மதித்தார்கள். தமிழ் புலவர்கள் மன்னர்களுடைய அவையில் இருந்திருக்கிறாங்க. தமிழில் சிற்றிலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய சிறிய இலக்கியங்கள் எல்லாமே வலுப்பெற்ற காலகட்டம் எதுன்னா நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலம். ஓகே. திருமண நாயக்கருடைய அரசவையில் தான் குமரகுருபரருடைய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அரங்கேற்றம் பண்ணாங்க. புரியுது. தமிழை நாங்கள் காப்பாற்றணும், வளர்த்தோம். இன்றைக்கும் சாகித்ய அகாடமி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இலக்கிய விருதை, தமிழ் பெற்ற மிகப்பெரிய இலக்கிய விருதை பெற்றவர்கள் அதிகமான பேர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். புரியுது. இது இன்றைக்கு இல்லை, நாயக்கருடைய ஆட்சி காலத்திலிருந்தே இது தொடங்குது. என்றைக்குமே நாயக்க மன்னர்கள் தமிழுக்கோ தமிழர்களுக்கோ விரோதியாக இருந்தது கிடையாது. ஓகே. புதிதாக இவர்கள் எதையாவது ஒன்றை சொல்லி இது தமிழுக்கு எதிரானவர்களாக இதை ஒரு சித்தரிக்க பார்க்கிறார்கள். ஓகே. ஏன்னா இங்கே வந்து விரோதிகள் துரோகிகள்னு சொல்கிறதுக்கு வந்து அது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான வேர்ட். ஈஸியாக வந்து எல்லாரையும் பார்த்து நீ விரோதி துரோகின்னு சொல்லிட முடியாது. ஆனால் சில காலமாகவே வந்து தெலுங்கர்கள் வந்து விரோதிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இங்கே தமிழகத்தில் வச்சுக்கிட்டே இருக்காது. இதற்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, ரொம்ப காலமாக இல்லைங்க, இப்போ சமீப காலமாக தான். பர்டிகுலராக சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட அரசியல் இயக்கம் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையே ஒரு பகை தீயை மூட்டி அந்த தீயில குளிர் காய்வதற்காக வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. தேர்தலில் தமிழர்களுடைய ஓட்டை பிரித்து அதில் வந்து நம்ம பெரிய அளவில் ஆதாயம் அடையணும் அப்படிங்கிற உள்நோக்கத்துக்காக. தமிழ்நாடு அமைதி பூங்கா, என்றைக்குமே தமிழ்நாடு அமைதி பூங்கா தான். அங்கே எந்த விதமான கலவரத்தையும் கட்டவிழ்த்து விட எவராலே முடியாது. புரியுது. தமிழ் மக்களோட நாயுடு மக்களுக்கு இருக்கக்கூடிய நட்புறவை பிரிக்கவோ அவர்கள் கூடிய உறவை சிதைக்கவோ எந்த அரசியல் கட்சிகளாலும் முடியாதுங்கிறது இந்த காணொலி வாயில நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே தமிழின விரோதிகள் இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்களே, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? இப்போ அவங்க ஆதாரம் இல்லாமல் பேசுறான்றீங்களா? ஆதாரம் இல்லையே, ஆதாரமற்ற விஷயங்களை தானே அவங்க சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க? நாங்க சொல்றோமே, 29 நாயக்க மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தமிழை வந்து நாங்கள் வளர்த்துருக்கோமே ஒழிய தமிழை நாங்கள் அழிக்கலையே. இன்றைக்கு தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இன்னைக்கு தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்களே, இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு 10 திருக்குறளை சேர்ந்தாப்புல சொல்லுங்க போகலாம் தமிழை பத்தி பேசுறவங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க. எப்படி நாயக்க மன்னர்கள் தமிழின விரோதி, நாயுடுகள் தமிழின விரோதிகளாக இருக்க முடியும்? தமிழரோட நாங்கள் ஒன்றி கலந்துட்டோம். இன்றைக்கு எங்கள் வீடுகளில் தமிழ் பேசுகிறோம், தெலுங்கை மறந்தே போயிட்டோம். அரசாங்கம் மதரசா பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்வதன் மூலயமாக அரபு மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு வழங்கி இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு. புரியுது. ஆனால் எங்கள் தமிழ் மக்களுக்கு தெலுங்கு மொழியை கற்றுக்கொள்ள எந்த விதமான வாய்ப்பும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. தமிழ், நியாயமா சொல்ல போனால் தமிழ் எங்கள் மீது தான் திணிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். தமிழை வந்து நாங்கள் எதிர்க்கவோ தமிழ் மக்களை எதிர்க்கவோ யாருமே செய்யலை. வரலாறு வந்து யாராலையும் மாற்ற முடியாத விஷயம் இல்லையா? இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்ப வேணாம், தரவுகளை தேடி பாருங்க. நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்தில் தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருந்தது. தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப மிகப்பெரியது அண்டு மிகவும் பழம்பெருமையானது. அதில் முக்கியமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்ற ஒரு இது வந்து இங்கே தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது உண்மையா? ஃபர்ஸ்ட் இல்லை, வீரபாண்டிய கட்டபொம்மன் கொள்ளைக்காரன்ற கேள்வி இப்போ கிடையாதுங்க. இது நிறைய வலைத்தளங்களில் நிறைய காணொலிகளில் இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. நிறைய இதுக்கான வரலாற்று ஆசிரியர்கள், எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் நிறைய பதிலும் சொல்லிட்டாங்க. ஓகே. வீரபாண்டிய கட்டபொம்மனே ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சது யாரு? அந்த ஆவணங்கள் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? பிரிட்டிஷ் அரசாங்கம் எழுதி வச்சிருக்காங்க. ஆமாம், எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி என்ன எழுதி வச்சிருக்கிறான்? தேச துரோகி, அவர் ஒரு பயங்கரவாதி எழுதி வச்சிருக்கிறானா இல்லையா? அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் அவன் எழுதி வச்ச அந்த ஆதாரத்தை நம்புற நீங்க சுபாஷ் சந்திர போஸ் பத்தி அவன் எழுதின ஆதாரத்தை சொல்ல முடியுமா பகிரங்கமா? சரி, அதை விடுங்க.
சிவகங்கை சீமை பெரிய மருது சின்ன மருது அவங்களுடைய மரணம் ஊர மரணம். பிரிட்டிஷ் அரசாங்கம் பீரங்கிகளை வைத்து கோட்டையை தகர்த்து எரிந்து அந்த மக்களுடைய அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொருவருடைய தலைவரும் வீதி வீதியாக நட்டு வச்சாங்க. காளையார் கோயில் வாசலில் இன்றைக்கும் அவருடைய சமாதி இருக்குது. அவர்களுடைய தியாகம் எதுக்காகப்பட்டது? வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு திருடன்னு சொல்றாங்க இல்லையா, கொள்ளைக்காரன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் யாரா இருக்க முடியும்? அதை பகிரங்கமா சொல்லுங்க. தியாக வரலாறுகளை கொச்சைப்படுத்துறது இவளுங்க மாதிரி ஆளுங்க, கேவலமான ஆளுங்க யாருமே கிடையாது. அவன் நினைச்சிருந்தா வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா போட்டுட்டு சந்தோஷமா மதுவையும் மாதுவையும் அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாமா இல்லையா? ஏன் மற்ற பாளையக்காரர்கள்லாம் அப்படி செஞ்சாங்கல்ல? செய்யும் போது துணிவா எதிர்த்து நின்னானே இல்லையா? ஏன் அவனுக்கு கப்பங்க என் மக்கள்கிட்ட எவ்வளவு வேணாலும் சுரண்டிக்கங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு இருந்திருக்கலாம் இல்லையா? அவனும் ஒரு பாளையக்காரன் தானே. ஆனா அப்படி இல்லையா? போராடி தூக்கம் இடையில செத்தான். இந்த வரலாற்றை கொச்சைப்படுத்தவன் உண்மையிலே சொல்றேன், இந்த தேசத்தின் மீது பற்றுள்ளவனாக இருக்க முடியாது. தமிழகத்தில் ஆட்சி செய்த மன்னர்களில் முக்கியமான ஒரு பகுதியாக வந்து சிவகங்கை சீமை வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து மருதுபாண்டிய சகோதரர்கள், வேலு நாச்சியார் ஒரு முக்கியமான இதை வந்து அவங்க சுதந்திர போராட்டத்தில் இருந்தப்பையும் சிவகங்கை சீமை வந்து ஒரு அழிவை நோக்கியும் அந்த பாரம்பரியத்தை வந்து பாதுகாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்காது. ஏன் சிவகங்கை சீமையை வந்து பாதுகாக்காமல் ஒரு அழிவு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, இது தமிழர் இல்லையா, இது தமிழர்களா, இவங்க யார் தமிழர்கள், இதெல்லாம் தீர்மானம் பண்ணுறதுக்கு இவனுங்க யாருங்க? புரியுது. இவனுங்க யாரு? நீ எதுக்கு திடீர்னு இப்போ வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்? சிங்களத்தில் நடந்த இனப்படுகொலையை நாயக்கர்கள் தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் லூசு பயிலுங்க. இதெல்லாம் எதுக்காக, என்ன உள்நோக்கத்துக்காக நீங்க செய்யறீங்க? என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் உங்களுக்கு? அரசியல் உள்நோக்கத்தை தவிர வேற என்ன இருக்கும்? கேவலமான இந்த உள்நோக்கத்தை தவிர அதைத்தான் செய்துட்டு இருக்கிறாங்க. சிவகங்கை சீமையுடைய பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறும் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது. அதனுடைய பாரம்பரியத்தை காக்க வேண்டும். அதனுடைய சிதிலமடைந்த அங்கே இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களை அரசு பாதுகாத்து அதை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். அத்தனையும் நம்முடைய வரலாற்று சின்னங்கள். நீங்கள் வந்து எனக்கு என்னன்னா, நீங்கள் வந்து நாயுடு சமூக மக்களுக்கு நிறையா கோரிக்கையை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னா, அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி, இல்லை முக்கியமான கட்சிகளில், அதுவும் முக்கியமான பொறுப்புகளில், முக்கியமான ஆட்சி அதிகாரத்தில் நாயுடு சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, முக்கியமான பொறுப்புகளில் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் வந்து அவங்க வந்து உங்களுக்கு நாயுடு இன மக்களுக்கு வந்து உரிய குரலாக இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, அவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், அல்ல பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்க அந்த துறை சார்ந்தவங்களாகத்தான் இருக்கிறாங்களே ஒழிய, அந்த கட்சியை சார்ந்தவங்களா அதனுடைய பிரதிநிதிகளாகத்தான் இருக்கிறாங்களே ஒழிய, அவங்கள வரும்பொழுது நாங்கள் நாயுடு சமூக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உங்களோட கூட்டத்துக்குலாம் வராங்கல்ல? கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் அரசியல் தான். இப்போ கூட சமீப காலமாக திடீர்னு அமைச்சர்கள் மேலே, எங்கள் சமுதாயத்தின் மேலே பற்று வந்திருக்குது. அவங்க எங்களுடைய யுகாதி விழாக்களில் கலந்துக்கிறாங்க திடீர்னு. காரணம் வந்து தமிழ்நாடு கூட்டமைப்புடைய வேலைப்பாடு. எங்களுடைய வேலையை வந்து நாங்கள் கரெக்டாக செய்துட்ருக்கிறோம், ஒன்றுபடுறோம். கடந்த தேர்தலில் கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் நின்னார் சுயேட்சையா. வரக்கூடிய தேர்தலையும் இது மாதிரியான ஒரு நிலைப்பாடை நாங்கள் எடுப்போம். அதுக்கான கட்டமைப்பை வலுப்படுத்திட்டு இருக்கோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் இதுக்கான ஒரு நிலைப்பாடை நாங்கள் எடுக்க போகிறோம். ஓகே, அதுக்குண்டான வேலைகளை நாங்கள் செய்துட்டு இருக்கோம். விரைவாக அதை செய்து முடிப்போம். ஓகே, கடைசி ஒரு முக்கியமான கொஸ்டினா, வரக்கூடிய 2026, ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடு பிறப்போருக்கு எல்லாம் உயிருக்கும்ன்ற ஒரு கோட்பாடில் எல்லா சமூகமும் ஒன்றா இருந்தாலும், பட் இங்கே ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் பிரிக்கக்கூடிய ஓட்டு தான் அதிகம். அது ஒத்துக்கிட்டே ஆகும் நிச்சயமா. ஏன்னா என்னதான் வந்து நம்ம இல்லை அதுலாம் இல்லைன்னு சொன்னாலும் அதை ஒத்துக்கிட்டு தான். இல்லை குறிப்பிட்ட நீங்கள் சொல்கிறது கரெக்டு, 100க்கு 100 கரெக்ட். நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இந்த ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மாற்று ஜாதிக்காரனை எந்த அரசியல் கட்சி நிறுத்துறது கிடையாது. அந்த ஜாதிக்காரங்களை தான் நிறுத்துவாங்க.
இது யதார்த்தம். ஆனால் நாயுடு சமூகம் அப்படி கிடையாது. பரவலாக எல்லா தொகுதிகளையுமே வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டை உடையவர்கள் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த. ஒரு சட்டமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் 10,000 ஓட்டுகளாவது எங்கிட்ட இருக்கு. புரியுது. ஒருத்தனை தோக்குறமான ஜெயிக்கிறமான நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஓகே, அதுதான் இப்போ என்னன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் நாயுடு சமூக மக்களோட ஓட்டு வந்து எந்த கட்சிக்குன்ற ஒரு இது இருக்குது. நீங்கள் சொல்கிறபடி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 10,000 ஓட்டுன்றது தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு. ஏன்னா எல்லா தொகுதியிலையும் முக்கால்வாசி தொகுதியில் 9,000 10,000 ஓட்டு வித்தியாசம்லாம் ஜெயிக்கிறவங்க இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்க போகுது இந்த தேர்தலில்? இல்லை, ஒவ்வொரு முறையுமே நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவு வந்து நாங்கள் நிலைப்பாடை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு யார் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, எங்களுக்கு யார் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிறோம். கோரிக்கை என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் எங்களுக்கு இருக்குது. ஓகே, இருக்குது, நிறைய கோரிக்கைகள் எங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரங்கால் மண்டபம் தீப்பிடிந்திருந்த காலகட்டம். ஓகே, இந்த ஆயிரங்கால் மண்டபம் தீப்பிடிந்து இருந்ததுக்கு பிறகு ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய அதை சுற்றி இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே இருந்த வளையல்காரி நாயுடு சமுதாயத்தை வெளியேற்றிட்டாங்க. கோயிலை விட்டு ஒரு 56 குடும்பங்களை வெளியேற்றிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல எல்லா கட்சிகள்லையும் உங்களுடைய நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறது எங்கள் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் எங்கள் சமுதாயம் வெளியேற்றப்பட்டது, அந்த குடும்பம்லாம் நடுத்தருக்கு வந்துருச்சு இன்றைக்கு. அதுக்காக அவர் எதுவுமே செய்ய கிடையாது. தமிழகத்தை ஆண்ட முதல் நாயக்க மன்னர் விஸ்வநாத நாயக்கர் அவர்களால் அவர்களுடைய படை தளபதியாக இருந்தக்கூடிய அரியநாத முதலியார் அவர்கள் கட்டியது தான் ஆயிரங்கால் மண்டபம். ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது. அது தீப்பிடிச்சு இருந்திருக்கு, மின்கசிவை காரணம் காட்டுறாங்க. அப்போ தவறு யாருடையது? முழுக்க முழுக்க அறநிலையத்துறையினுடைய தவறு தான் இது. ஆனால் பழி மட்டும் எங்கள் சமுதாய மக்கள் மேலேயா? இது என்ன நியாயம்? சரி, அவங்கள வெளியேற்றினீங்களே, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி இந்த அரசாங்கம் ஏதாவது கவலைப்பட்டுச்சா? பல பேர் கடனாளியாக அலைஞ்சிட்டு இருக்காங்க, பல குடும்பம். அதில் யாராவது செத்தாக தான் இவங்க முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. காந்தி மியூசியம், ராணி மங்கம்மாளுடைய வசந்த மண்டபம், பேரை மாற்றுங்க. எங்களுடைய புராதன சின்னங்கள், நாங்கள் கட்டிய சின்னங்கள், நாங்கள் கட்டிய இடத்துக்கு நீங்கள் பேரை கொண்டு வாங்க. ராணி மங்கம்மாள் அருங்காட்சியகம் மாற்றுங்க. தமுக்கடி மைதானம், தமுக்க மைதானம்னு சொல்லக்கூடிய மதுரையில் இருக்குது தமுக்கடி மைதானம். ராணி மங்கம்மாளுடைய பேரை அதை கொண்டு வாங்க. கப்பலூரில் நெடுஞ்சாலைத்துறையினால் 20 வருஷத்துக்கு முன்னாடி 21 வருஷம் ஆச்சு, நெடுஞ்சாலைத்துறையினால் அகற்றப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை மீண்டும் அதே இடத்துல வைக்கணும்னு சொல்லி அந்த சமுதாய மக்கள், அந்த குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த நாயக்கர் பிரிவை சேர்ந்த சமுதாய மக்கள் 20 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலையே படலை. இதே வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவருடைய தலைவருடைய சிலையே இருந்தால் நேர்ந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கும். ஸோ இவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே நீங்கள் இதை செய்கிறீங்க. இப்போ எங்களுக்கான கோரிக்கைகள், எங்களுடைய மொழியை கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வழங்க, இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். இன்னும் சொல்லப்போனால் மொழி சிறுபான்மையினரை எங்களை அங்கீகரித்து அரசு அறிக்கை வெளியிடணும். சிறுபான்மையினருக்கு வழங்கக்கூடிய கல்வி நிலையங்கள், கல்லூரி, பள்ளிகளுக்கு அரசு என்ன சலுகைகள் வழங்குதோ அந்த சலுகைகள் எங்களுக்கும் வேணும். நாங்கள் இந்த அரசாங்கத்தில் பங்கெடுத்துக்கலையா? எங்களுடைய ஓட்டு இந்த அரசாங்கத்துக்கு இல்லையா? எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது, கேளுங்க நீங்கள். ஆனால் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. எங்கள் ஓட்டு மட்டும்தான் உங்களுக்கு வேணும், அதான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. எங்கள் சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். இந்த முறை நாங்கள் எந்த நிலைப்பாடு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்காக நாங்கள் பேசுகிறதுக்கு இல்லை. எல்லா அரசியல் கட்சியிலையும் பொறுப்பில் நாயுடு சமுதாயம் சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்களால எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு இல்லை. ஆகையினால இந்த முறை எங்களுடைய பலத்தை நாங்கள் தேர்தலில் நாங்கள் நிரூபிக்கணும்னு முடிவிட்டோம். ஓகே, எனக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் பேசுகிறப்ப எழுந்தது என்னென்னா, இங்கே தொடர்ந்து இந்த தலித் சமூக மக்களுக்கு விரோதம் நடந்துக்கிட்டதாக இருக்குது. தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை அது மாதிரி முஸ்லீம் மக்களுக்காக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்தவ மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்காகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால்
குரல் எழுகவில்லையா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரல் எழவில்லையான்னு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி உங்கள் சமூக மக்கள் எல்லா தொகுதியிலையும் 10,000 ஓட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு அங்கே டிசிஷன் மேக்கராக நீங்கள் இருப்பீங்க. எப்படி தலித் இருப்பாங்களோ, இல்லை எப்படி ஒரு கிறிஸ்துவ இல்லை ஒரு முஸ்லீம் மக்கள் இருக்காங்களோ, அது மாதிரி நாயுடு சமூக மக்களும் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்போ இருக்கும்போது ஒரு பலத்த குரல் உங்கள் சைட்லேருந்து இன்னும் ஏன் எழவில்லைன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதை தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான வேலையை தான் நம்ம செய்துட்ருக்கோம். தமிழ்நாடு கூட்டமைப்பும் அந்த வேலையை தான் செய்துட்ருக்கோம். ஓகே. கூடிய விரைவில் இந்த பலத்த குரல் வெளிப்படும். எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு ரெங்கராஜ் அவர்கள் கடந்த தேர்தலில் எலெக்ஷனில் நின்னாங்க. கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் நின்னாங்க. அதே மாதிரி வரக்கூடிய தேர்தலில் பெருமளவில் ஒரு எழுச்சி குரல் வந்து எல்லா தொகுதியிலையும் உருவாக்குவோம். நாயுடு ஓட்டுகளை, சிதறி கிடக்கிற நாயுடு ஓட்டுகளை ஒருங்கிணைப்போம். எங்களுடைய பலத்தை தேர்தல் மூலமாக நாங்கள் நிரூபிப்போம். அதிகார வர்க்கத்துக்கு நாங்கள் நிரூபிப்போம். நாயுடு சமுதாயத்தை தவிர்த்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற ஒருவராலும் முடியாது. தமிழகத்திலேயே கொஞ்ச நாட்களாக வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்களை வந்து தவறாக பேசி, மிகவும் கொச்சை, அதுவும் பொது மேடையில் பேசி என்னென்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒரு இன மக்களை தவறாக பேசி அவருக்கு அதுக்கப்புறம் அவர் சந்தித்த விளைவுகளை எல்லாருமே பார்த்தோம். தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பார்த்தோம். அப்படி நடந்துக்கிட்டு இருக்க சூழலில் 5ஆம் தமிழ் சங்கம் பாண்டியன் என்ற ஒரு காணொளி மூலியமாக நாயுடு இன மக்களை வந்து மிகவும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கார். இதற்கு பின்னாடி இயங்குகிறவர்கள் யாராக இருக்கும்? இல்லை ஒரு குறிப்பிட்டு நாயுடு இன மக்களை வந்து நம்ம தவறாக பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு முடிவு எடுத்ததற்கு உங்களோட குரல் என்னவா இருந்திருக்கு? அந்த அவங்க இது மட்டும் கிடையாது. இது கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த காணொளி வந்து யூடியூப் வலைத்தளத்தில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே. அவங்களுடைய யூடியூப் வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த காணொளி அதுக்கு முன்னாடி இந்த காணொளி வந்து இப்போ கடைசியாக வந்தது. இது கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆகி இப்போ நிறைய இதுக்கான கொந்தளிப்பு உண்டாயிட்டு இருக்குது. ஓகே. சலசலப்பு இப்போ தான் எங்கள் சமூகத்தின் மக்கள் மத்தியில் ஒரு இவங்க நல்ல வேலை செய்கிறாங்க. இது மாதிரி வேலைகளை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் சமூக பெண்களை பற்றி இழிவாக தரக்குறைவாக பேசி ஒரு காணொலியை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே. அவர் வயசு 70 தாண்டி இருக்கும். ஆனால் இந்த வயசில் இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை அந்த அவருன்னு சொல்கிறதுக்கே எனக்கு வாய் வரல. அவன் திட்டணும் போல தோணுது. ஆனால் பெரிய மனுஷன் திட்ட எனக்கு அந்தளவுக்கு வாய் வரல. உங்களுக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா பதிலுக்கு நானும் பேசிட்டேன்னா நாய் குலைச்சா நம்ம திருப்பி குலைக்கிறது இல்லை. அது மாதிரி தான் இதுவும். கண்ட நாயெல்லாம் குலைச்சா நாம் திருப்பி குலைச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் சமுதாய மக்களை பற்றி இவ்வளோ இழிவாக தரக்குறைவாக நீங்கள் இவ்வளோ எங்கள் பெண்களை பற்றி பேசியிருக்கிறீங்க. இது தவறுன்னு சொல்லி எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களையும் நாயுடு சங்கங்கள், பல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நாயுடு சங்கங்கள், மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகங்களையும் புகார்கள் தெரிவிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அது மேலே நடவடிக்கை எடுப்போம். இந்த நபர் வந்து தேவையில்லாத தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் ஒரு மோதலை உண்டாக்கி அதில் குளிர்காய நினைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது அமைப்புகள் இருக்குமோ, பயங்கரவாத அமைப்புகள் இருக்குமோன்னு கூட சந்தேகம் வருது. ஓகே. அது அரசாங்கம் வந்து தீவிரமாக இதை கண்காணித்து அந்த நபரை வந்து கண்டுபிடிச்சி யார் என்னன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள கைது செய்து அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்திய அரசியலமைப்பு இறையாண்மையை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு சமுதாயத்தை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாழ்த்தி பேசுவதோ அவங்களுடைய பெண்களை அவமரியாதைப்படுத்துவதோ தவறு. பெண் வன்கொடுமை சட்டத்தில் வரும். இது ஒரு பெண்ணை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணாலே போக்சோ சட்டம் பாயுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாய பெண்களையே வந்து தவறானவங்க, ஒழுக்கம் கெட்டவர்கள்னு இவர் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் மன்னிக்க முடியாத விஷயம். அப்போ நாங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலான்னு கோழைகள் நினச்சிட்டாங்களா? அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் வீதிகளில் இறங்கி நாயுடு சமுதாய மக்கள் போராடுறதுக்கு தயாராகிடுவாங்க. தேவையில்லாத அமைதி சூழ்நிலையை குலைக்கப்படாது. இது போன்ற நபர்கள் சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பதற்கான வேலையை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு முழிச்சுக்கணும். தேர்தல் நேரத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்க இவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். அப்படி செய்யலைன்னு சொன்னாக்க அதற்கான வேலைகளை தமிழ்நாடு கூட்டமைப்பு நிச்சயமாக செய்யும். ரொம்ப நன்றி.